வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற தலைப்பின் கீழ் குடும்ப அமைதி பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 9. உலகில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதரும் குடும்பம் என்ற அமைப்பில் இருந்தே உருவாகி வந்து இருக்கின்றனர். குடும்பம் என்பது வாழ்க்கை துணைவர், பெற்றோர்கள், குழந்தைகள் என்ற உறவுகளின் கூட்டு அமைப்பு ஆகும். குடும்ப அமைப்பில் ஒவ்வொருவருக்கும் சில கடமைகள் உண்டு. அவை இல்லறத்தார் கடமையாற்ற வேண்டிய நிலையில் 3 பேர் உள்ளனர். அவர் பெற்றோர், வாழ்க்கை துணை, பெற்ற மக்கள் ஆகியோர். சமுதாயத்தில் யார் யாருக்கு கடமைகள் ஆற்ற வேண்டும்? சமுதாயத்தில் நோயுற்றோர், மாற்றுத்திறனாளர்கள், உழைக்கும் வகையில் அறிவில் வளர்ச்சி அற்றோர் ஆகியோருக்கு கடமையாற்ற வேண்டியது அவசியம். இல்லறத்தார் தனது கடமையிலிருந்து தவறும் பொழுது வயதில் முதியவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும் அல்லது இறக்க வேண்டும். எனவே மகனோ மகளோ பெற்றோர்களை பராமரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது. வாழ்க்கை துணைவர்களில் ஒருவரை மற்றவர் கைவிட்டால் என்ன நேரிடும்? பெற்ற குழந்தைகளை நன்கு பாதுகாக்காமல் காலத்தில் கல்வியூட்டாமல் விட்டால் அக்குழந்தைகள் சமுதாய நலனை கெடுக்கும் நச்சுக்கிருமிகளாக மாறிவிடுவார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்னும் உயரிய நோக்கத்தை அடைவதற்காக ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு குடும்பமும் குடும்ப அமைதியும் இன்றியமையாதவை. என்னால் ஆன உதவியை மாத்திரம் நான் செய்வேன் என்று எண்ணினால் ஒவ்வொரு தனி மனிதனும் சிறந்த மனிதனாக வளர முடியும். பிறரிடம் இருந்து எதிர்பார்க்கும் எந்த ஒரு தனி மனிதரோ குடும்பமோ நாடோ வளர முடியாது. எதிர்பார்த்தல், கட்டுப்பாடு, பயம் இவற்றால் மன அழுத்தம் உண்டாகிறது. எனவே எதிர்பார்த்தலை தவிர்ப்பது நல்லது. இனிய குடும்பம் என்பது எந்த குடும்பத்தில் அமைதி நிலவுகிறதோ, பிணக்கில்லாத வாழ்வு நடைபெறுகிறதோ அந்த குடும்பம்தான் ஒரு கலைக்கோவிலாக திகழும். இனிமையான, அமைதியான, நிறைவான வாழ்க்கையை வகுத்து கொண்டு குடும்ப அமைதியை நிலைநாட்டி வாழும் குடும்பமே இனிய குடும்பம். மனவளக்கலையை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எந்த நோக்கத்தோடு அமைத்தார்கள்? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதனிடத்திலிருந்து அமைதி தொடங்கி குடும்பம் மூலம் பரவி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு மனவளக்கலையை வகுத்தார்கள். பிணக்கில்லாத வாழ்க்கையை நடத்தி செல்லுவர்தான் ஞானியா. அமைதியான நிறைவான வாழ்க்கையை வகுத்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கும் வகுத்து தர வேண்டியது குடும்பத் தலைவரின் அவர் பெற்ற ஞானத்தின் தலையாய பயன். குடும்பம் வளம் பெருக அதன் உறுப்பினர்கள் அனைவரும் தத்தம் கடமையை உணர்ந்து ஆற்ற வேண்டும். குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. குடும்பத்தில் பிணக்கு எழ 4 காரணங்கள்: தேவை, அளவு, தன்மை, காலம் ஆகிய 4 பரிமாணங்களில் ஏதாவது ஒன்றில் இருவருக்கிடையே சிறிதளவேனும் வேறுபாடு இருக்குமானால் பிணக்கு எழும். பிணக்கு நீங்குவதற்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய தன்மைகள்: பிணக்குகள் நீங்க சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற 3 தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை எப்படி தீர்ப்பது? தேவை, அளவு, தன்மை, காலம் இந்த 4 காரணங்களை மையமாக வைத்து எழும் கருத்து வேறுபாடுகளை கணவன் மனைவி இருவரும் ஒருவரை மற்றவர் மதித்து துல்லியமாக புரிந்து கொண்டு துணிவோடும் வெளிப்படையாகவும் தேவைப்படும் இடத்தில் விட்டு கொடுத்தும் அன்போடு பேசியும் தீர்த்து கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடையே பிணக்குகள் தீராமல் நின்றுவிட்டாலோ அன்றி பிணக்குகள் தோன்றிய பின் சமாதானம் ஏற்பட்ட பிறகும் கூட மன இறுக்கம் நீடித்தால் என்ன நடக்கும்? அதுவே சிறிது சிறிதாக வெறுப்பாக வளர்ந்து பெரும் பகையாக மாறிவிடும்.
இப்பகையால் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து கலந்து உறவாடுவது படிப்படியாக குறைந்து முடிவில் நின்றுவிடும். குடும்ப அமைதியில் இல்லத்தரசிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அவை குடும்ப வருமானத்திற்கேற்ப செலவினத்தை திட்டமிட்டு கட்டுப்பாடோடு குடும்பம் நடத்துவது இல்லத்தரசிகளின் பொறுப்பாகும். வரவுக்குள் செலவு செய்வது என்ற வழியில் பல பிணக்குகளை தோன்றாமலே செய்துவிடலாம். தனக்கு விருப்பமில்லாதவற்றை பெரிதொருவர் செய்த போதும் அதை தாங்கிக் கொள்ளும் திறனே சகிப்புத்தன்மை ஆகும். தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்து கொள்ளாது பிறர்க்காக மனமோந்து அளிப்பது விட்டு கொடுத்தல் ஆகும். தன் நலத்தை கருதாது பிறர் நலம் கருதி தன் உடல் பொருள் ஆற்றலை அர்ப்பணிப்பது தியாகமாகும். கணவன் மனைவி இடையே நட்புறவையும் ஒற்றுமையும் உயிர் போல் ஓம்ப வேண்டும். அதற்கு கற்பு ஒன்றை தவிர மற்ற எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற மூன்று பண்புகளை கடைபிடித்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பிணக்குகள் தீர்ந்துவிடும். மேலும் பிணக்குகள் எழா. குடும்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வை எவ்வாறு எதிர்கொள்வது? வருவாய் குறைவாக உள்ள குடும்பத்தில் சிக்கனத்தின் மூலம் நிறைவு செய்யலாம். பொருட்கள் குறைபாட்டை பொருளீட்டல் மற்றும் சிக்கனம் இவற்றை மேற்கொண்டு நிறைவு செய்யலாம். அறிவு குறைபாட்டை போக்கிக் கொள்ள அகத்தவம், அகத்தாய்வு, இறை உணர்வு மூன்றால் நிறைவு செய்து கொள்ளலாம். திருமண உறவு என்பது இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டு செயலில் ஒருவர் மற்றவருக்கு உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து நிற்கும் நிலையே திருமண உறவாகும். கணவன் மனைவி நட்பு மதிப்புமிக்கது. எவ்வாறு? திருமணத்திற்கு முந்தைய காலம் நட்பு சிறப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும் காலம். திருமணத்திற்கு பின்னர் கணவன் மனைவி உறவை கொண்டு ஒருவருக்கொருவர் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து கொள்ளலாம். குடும்ப அமைதிக்கு கணவன் மனைவி இருவரும் கடைபிடிக்க வேண்டிய 8 வழிகள். மற்றவர் மனதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். தவறான போக்கு எனில் ஒருவருக்கொருவர் அன்போடு அளவோடும் கண்டித்து திருத்த வேண்டும். கோபம் என்று நஞ்சு ஏறாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நேர்மையான வழியில் முயற்சித்து பொருளை ஈட்ட வேண்டும். சிக்கனமாகவும் பிறர் பழிக்கு அஞ்சியும் செலவு செய்ய வேண்டும். உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பதிலும் விருந்து உபசரிப்பதிலும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயம், சந்தர்ப்பம், கவனமின்மை ஆகிய மூவகையில் ஏற்படக்கூடிய லாப காரணங்களை உணர்ந்து சகித்து கொள்ள வேண்டும். இவற்றால் தம்பதிகள் நட்பை பாதுகாக்கும் இவை அனைத்தும் தம்பதிகள் நட்பை பாதுகாக்கும் ஒரு சிறந்த பலம் வாய்ந்த கோட்டை ஆகும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் கூட்டுறவை மேம்படுத்தி குடும்ப அமைதியை காக்க வேண்டும். அதனால் வாழ்வில் இனிமை கூடும். வாழ்வின் நோக்கமாகிய வீடு பேரும் எளிதில் கிட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.